அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். காட்பாடி தொகுதியில் துரைமுருகன் வெற்றி பெறுவாரா? தமிழகத்தில் மிக நீண்ட அரசியல் பயணத்தை கொண்டவர் துரைமுருகன். தமிழகத்தில் கலைஞர் 13 முறை தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறார். அவரை சமன் செய்யும் வகையில் இந்த தேர்தலோடு துரைமுருகனும் 13வது முறை தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார். நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட இவர் திமுகவின் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து வருகிறார். மேலும் கனிமம் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராக பணியாற்றி வரக்கூடிய இவர் வயது முதிர்வின் காரணமாக இவர் பேசுவது என்னவென்று தெரியவில்லை, நடக்கவே சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார். மேலும் இவர் மீது பல்வேறு ஊழல் புகார்கள் இருக்கிறது. எனவே அமைச்சரவையில் மீண்டும் இடம் அளிக்க வேண்டாம், தேர்தலிலும் சீட் வேண்டாம் என ஆரம்பத்தில் கூறியிருந்தாலும் கூட அவரது தொடர் வற்புறுத்துதலால் இந்த முறையும் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் திமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் துரைமுருகனுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்காது என்று கூறுகிறார்கள். கடந்த முறை அப்படித்தான் கூறினார்கள். இறுதியாக துரைமுருகன் கெஞ்சி கூத்தாடி அமைச்சர் பதவியில் அமர்ந்தார். காட்பாடி சட்டப்பேரவை தொகுதி. காட்பாடி சட்டப்பேரவை தொகுதி வேலூர் மாவட்டத்தில் ஆந்திராவிற்கு அருகில் அமைந்துள்ள ஒரு பகுதி. தொழில் வளம் மிக்க ஒரு பகுதி. நிறைய கல்வி நிறுவனங்கள் அமைந்துள்ள பகுதி. மக்கள் தொகை பெருக்கம் இங்கு அதிகமாக இருப்பதனால் குடிநீர் தட்டுப்பாடு, சாக்கடை வசதி, கொசு போன்றவை மிகப்பெரிய தொல்லைகளாக இங்கு இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது. மேலும் இங்கு போக்குவரத்து நெரிசலும் கணிசமாக இருந்து வருகிறது. அதை இதுவரையிலும் யாரும் சரி செய்யவில்லை என்ற ஒரு குறைபாடு இருந்து வருகிறது. மேலும் காட்பாடி தொகுதியினுடைய மொத்த வாக்காளர்கள், ஆண் வாக்காளர்கள் 1,17,956, பெண் வாக்காளர்கள் 1,26,768, மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 38, மொத்த வாக்காளர்கள் 2,44,762. காட்பாடி தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பது வன்னியர்கள். இவர்களை தொடர்ந்து பட்டியலின மக்கள், நாயுடுகள், முதலியார்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள் கணிசமாக வசித்து வருகிறார்கள். காட்பாடி தொகுதியில் 86% பேர் இந்துக்களும், 10% பேர் இஸ்லாமியர்களும், 2.88% பேர் கிறிஸ்துவர்களும் வசித்து வருகிறார்கள். காட்பாடி தொகுதியில் இதுவரையிலும் துரைமுருகன் அவர்கள் 10 முறை போட்டியிட்டு இருக்கிறார். அதில் 8 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் வேட்பாளர் வி. ராமுவை விட 746 வாக்குகள் வித்தியாசத்தில்தான் வெற்றி பெற்றிருந்தார். இறுதி வரையிலும் கடுமையான இழுபறி நிலவியது. இறுதியில் வெற்றி பெற்றிருந்தார். மேலும் துரைமுருகன் அவர்கள் திமுகவின் சார்பில் இதுவரையிலும் சேர்த்து 13 முறை போட்டியிட்டிருக்கிறார். அதில் 10 முறை காட்பாடி தொகுதியில் போட்டியிட்ட இவர் 8 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். 2 முறை தோல்வியடைந்திருக்கிறார். ராணிப்பேட்டை தொகுதியில் 2 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். திமுகவில் நீண்ட காலமாக அமைச்சராக இருந்தவர் என்ற பெருமையையும் இவர் பெறுகிறார். மேலும் தற்பொழுது காட்பாடி தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் திமுகவின் சார்பில் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களும், அதிமுகவின் சார்பில் கடந்த முறை போட்டியிட்டு குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்த வி. ராமு அவர்கள் இந்த முறை எப்படியாவது வெற்றி பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கையில் மீண்டும் இங்கு களம் இறங்குகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திருக்குமரன் அவர்களும், டிவிகேவின் சார்பில் சுதாகர் அவர்களும் இங்கு போட்டியிடுகிறார்கள். திமுக இங்கு 38லிருந்து 45% வாக்குகளை பெறும் என்றும், அதிமுக 35லிருந்து 41% வாக்குகளை பெறும் என்றும், நாம் தமிழர் கட்சி 1லிருந்து 6% வாக்குகளை பெறும் என்றும், டிவிகே 12லிருந்து 18% வாக்குகளை பெறும் என்றும், இதர கட்சிகள் 1லிருந்து 5% வாக்குகளை பெறும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. கடந்த தேர்தலில் துரைமுருகன் அவர்கள் நாம் தான் வெற்றி பெறுவோம் என சரியாக தேர்தல் பிரச்சாரத்திற்கு கூட செல்லாமல் அசட்டையாக இருந்துவிட்டார். அதனால்தான் அவர் தோல்வி விளிம்பில் இருந்து தப்பித்தார். எனவே இந்த முறை அதுபோன்று நடந்துவிடக்கூடாது என துரைமுருகனும் அவரது மகனும் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளுக்கு இடைவிடாத தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றார்கள். மேலும் அவரது மகன்தான் இந்த பகுதிக்கு மாவட்ட செயலாளர் என்பதனால் அதிக அளவு செலவு செய்து மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். இந்த முறை கூட்டணி கட்சிகள் தங்களது கட்சியை சார்ந்தவர்களை முறையாக கவனித்தார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. கடந்த முறை போன்று இந்த முறை இழுபறி வந்துவிடக்கூடாது என கவனமாக செயல்பட்டு வருகிறார்கள். அதே சமயத்தில் திமுக இங்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருப்பதாக கருத்து கணிப்புகளினுடைய முடிவுகள் தெரிவிக்கிறது. நன்றி.